ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ரீசெண்ட் இன்டர்வியூல தளபதி 69 படத்தை பத்தி பேசியிருக்காரு. அதாவது சிங்கப்பூர் சலூன் படத்துல அரவிந்த் சாமி அவர்களுடைய கேரக்டர் கடவுள் போல வர்ற மாதிரி ரியல் லைஃப்ல அந்த மாதிரி மனிதர்களை மீட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம நேர்மையா ஒரு உழைப்பை போட்டா நம்ம மேல ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை சில பேர் வைப்பாங்க. எக்ஸாம்பிளுக்கு சூர்யா 45 படம் கிடைச்சதா இருக்கட்டும், தென் தளபதி விஜய் அவர்களுக்கு நான் 2 முறை கதை சொல்லியிருக்கேன். 2 தடவையும் அது படமா கன்வெர்ட் ஆகலனா கூட என்னோட கதையை ரொம்ப சந்தோஷமா ரிசீவ் பண்ணாரு தளபதி. 2 தடவையுமே அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஈவன் தளபதி 69 படத்துக்காக அவர்கிட்ட நிறைய பேர் கதை சொல்லியிருக்காங்க. இன்னும் 15 to 20 இயக்குனர் கதை சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான் அப்போ ஜஸ்ட் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்த வாரமே என்ன வர சொல்லி கதை கேட்டாரு. அடுத்த ஒரு வாரத்திலேயே நான் திரும்ப போய் தளபதியை மீட் பண்ணேன். நெக்ஸ்ட் இன்னும் 1 வீக்ல என்ன திரும்பவும் கூப்பிட்டாரு. ஸோ நான் ஒரு பெரிய ஹீரோவை வச்சு இது வரைக்கும் படம் பண்ணல, பட் நான் என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்ன உடனே என்ன நம்பி கூப்பிட்டாரு. ஸோ படம் நடக்கலன்னா கூட எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமா நிகழ்வாய் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி என் லைஃப்ல நிறைய மனிதர்கள் இருக்காங்க. இதுல தளபதி அண்ட் சூர்யால ரொம்ப பாப்புலர். இவங்கள உங்களுக்கு தெரியும், அதனால அதை சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த தளபதி 69 படத்தை ஆர்ஜே பாலாஜி அவர்கள் தான் பண்ற மாதிரி இருந்துச்சு. அந்த டைம்ல நாமளே அதை பத்தி நிறைய வீடியோ பார்த்திருக்கோம். அதாவது அட்லி கார்த்திக் சூப்பராஜ்க்கு அப்புறம் இவர் தான் கன்ஃபார்ம்னு சொன்னாங்க. ஸோ இத்தனை தடவை மீட்டிங் வச்சதுனால தான் அந்த நியூஸ் வந்துட்டு போல. அந்த தளபதிக்கும் இவர் சொன்ன கதை பிடிச்சிருந்தது, அதனால தான் திரும்ப திரும்ப கூப்பிட்டு 3 தடவை கதை கேட்டிருக்காரு. பட் ஏதோ ஒரு பாயிண்ட்ல எச் வினோத் அவர்கள் முந்திட்டாரு. என்ன பொறுத்த வரைக்கும் எச் வினோத் அவர்கள் சொன்ன கதை ஒரு வெற்றி படமா மட்டும் இல்லாம 2026 எலெக்ஷனுக்கு ஒரு பூஸ்டா இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல அவரை பீட் பண்ணிருக்கலாம். அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்களும் கண்டிப்பா இட்டு கொடுத்திருப்பாரு. பட் ஸ்டில் 2 பேர்ல எச் வினோத் அவர்கள் தான் ஒரு இன்னும் பெட்டரான இயக்குனர். ஏன்னா ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எழுதி இயக்கின எல்லா படங்களுமே நல்லா இருக்கும், பட் 100% ஒர்க் ஆகுற மாதிரி ஒரு கல்ட் பிளாக் பஸ்டரா அவர் கொடுக்கல. இதுவே எச் வினோத் அவர்கள்னா சதுரங்க வேட்டை, தீரன், அதிகாரம் 1ன்னு 2 படங்கள் அந்த மாதிரி கொடுத்திருக்காரு. பட் டெஃபினட்டா தளபதி 69 மட்டும் லாஸ்ட் படமா இல்லனா நெக்ஸ்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்களோட படத்திலையும் நடித்திருப்பாரு. எனிவே எச் வினோத் அவர்கள் இந்த ஒரு நம்பிக்கையை காப்பாற்றணும். ஹெவியான காம்படிஷன்ல அவரு செலக்ட் ஆயிருக்காரு. அதுக்கு ஒர்த்தான ஒரு சம்பவம் பண்றாரான்றத பார்க்கலாம். இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.